பால் மட்டும்தான் கறக்கணும், நான் செலவுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா மாடே வாங்க தேவைன்னா மாடு வாங்கிட்டு போனா 60,000 65,000 கொடுத்து மாடு வாங்கிட்டு போறாங்க. 50,000 கொடுத்து மாடு வாங்கிட்டு 50,000 அப்படியே எடுக்க முடியாது இல்லைங்களா? பீருக்கு 100 பால் வரணும். இங்க பாருங்க அண்ணா. வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்க பேரு, நம்ம பண்ணையோட பேரு, நம்ம பண்ணை அமைந்திருக்கிற முகவரி சொல்லுங்கண்ணே. நம்ம பேர் பரத்னா, விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடுங்கண்ணா. நம்ம பண்ணையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உதயா டெய்ரி ஃபார்ம்னா. டெய்லியும் 10 மாடு பக்கம் வந்து போயிட்டு இருக்குங்கண்ணா. வாரம் 30லேருந்து 40 மாடு பக்கம் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்னா. நம்ம கிட்ட வந்து 40 ரூபாயிலிருந்து 35 to 40லேருந்து 110 120 வரைக்கும் நம்ம கிட்ட மாடு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெச்எஃப் கிராஸ்ன்னு. நம்ம கிட்ட இருக்க மாடுங்க எல்லாமே நல்ல வெயில் மழை தாங்குற மாடுங்கண்ணா. காட்டு மேய்ச்சலுக்கான மாடுங்கண்ணா. ஒரு கரம்புல கட்டி போட்டாலும் மாடு நல்லா மேயிற மாடுங்கண்ணா. கொம்பு டைப் மாடுங்கண்ணா. நல்லா கொம்பு டைப் மாடு. நல்ல 2ஆம் நீத்துனா கடப்பல் முளைக்கிறாங்கண்ணா. மடியை பாருங்கண்ணா. மாடு பாதி மடி பாதி வரும்ண்ணா. மாடு நல்ல நேற்று தானே காலக்கண்ணு போட்டாங்கண்ணா. இது 12+ வரும்னா நாம் 10 சொல்லி கொடுக்குறோம்ண்ணா. மாடு நல்ல குணம்னா. கை கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்குமே ஏற்ற மாடுங்கண்ணா. மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்காங்கண்ணா. மாடு அந்த அளவுக்கு நெட்டு நீளம் பார்த்துக்கோங்கண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரிமங்கலத்தில் இருக்க மாதிரியான ஒரு கண்ணு ஒன்று போட்டிருக்காங்கண்ணா. நல்ல பியூர் ப்ரீடு ஹெச்எஃப் காலக்கண்ணுங்கண்ணா. ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 85 ரூபா சொல்கிறோம்னா அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. நம்ம பண்ணையிலே இந்த வாரம் வந்திருக்க டாப் ப்ரீடுங்கண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 2 பல்லுங்கண்ணா. ஃபுல் ஜெர்சி ப்ரீடுங்கண்ணா. 2 பல்லு தலையுத்துங்கண்ணா. இன்னும் மாடு கண்ணு போடலைங்கண்ணா. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 20லேருந்து ஒரு மாதம் பக்கம் பிடிக்குங்கண்ணா. அதுக்குள்ளேயே நல்ல மடியை பாருங்க. கை கறவை மிஷின் கறவை ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாடுங்கண்ணா. மாடு நல்ல நைஸ் காமுனா, அதுவும் ரோஸ் காமுங்கண்ணா. மாடு நல்ல தலையத்துக்கு நல்ல குணத்தை பார்த்துக்கோங்க. மாடு நல்ல ஏன் உயரம்ண்ணா. மாடு நல்லா பார்த்தீங்கன்னா மாடு நானே ஒரு 5 அடி உயரம் இருப்பேன். மாடு ஒரு 4 அடி 4.25 அடி உயரம் இருக்காங்க. தலையீத்துக்கே இந்த அளவுக்கு உயரம், இந்த அளவுக்கு நீளம் பார்த்துக்கோங்கண்ணா. நல்ல நீளம் பாருங்க. நெட்டு நீளமா இங்கேருந்து பாருங்க. நல்ல நீளமா இருக்காங்க. தலையீத்து இந்த அளவுக்கு மடி அமைப்பு இருக்கும்போது நல்ல குணத்தை பார்த்துக்கோங்க. நாமளும் கை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். மாடு இந்த பக்கமா பூந்து அந்த பக்கமா கூட வரலாம். நல்ல குணம் இருக்காங்க. கண்ணு போறதுக்கு ஒரு 20 நாள்லேருந்து 25 நாள் பக்கம் உறுதியா பிடிக்கும்னா மாடு தலைச்சினுக்கே 10+ எதிர்பார்க்கலாம்னா நம்ம நேரம் ஒரு 10 சொல்லி கொடுக்கலாம். மாடு நல்ல கறவைக்கான மாடுங்கன்னா மேய்ச்சலுக்கு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னா மாடு நம்ம கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு வைக்கோல் போடுவாங்கண்ணா. மேக்ஸிமம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு போடுவாங்கண்ணா. இந்த பக்கம் வைக்கோல் போடுவாங்கண்ணா. அந்த வைக்கோல் தின்னு சாப்பிட்ற மாடுங்க. கழனி தண்ணியிலேருந்து தவிடு புண்ணாக்கு எது வச்சாலும் மாடு விரும்பி சாப்பிட்ற மாடுங்க. ஆனால் இந்த மாதிரி பியூர் ப்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரோடு நம்ம சிந்தாமணி ப்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயரம் இந்த மாதிரி 2 பல்லு மாடுங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே 180 190 210 சொல்லுவாங்கண்ணா. நாம் அவ்வளோலாம் சொல்லணும்னா மாடுக்கு சொல்கிற விலையே 120 தானே. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து என்ன எங்களால் பண்ண முடியுமோ நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம்ண்ணா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில நல்லா லட்சணமான மாடுங்கண்ணா. கீர் கிராஸுங்கண்ணா. நல்லா கிராஸ் ப்ரீடுங்கண்ணா. வெயில் மழைக்கு எல்லாமே ஏற்ற மாடுங்கண்ணா. மாடு நல்ல குணம்ண்ணா. 2ஆம் நீத்துனா கடப்பல் முளைக்கிறாங்கண்ணா. சின்ன பல் இருக்காங்கண்ணா. மாடு நல்ல குணம்ண்ணா. தலையீத்துக்கு 5+ 10 லிட்டர் பால் கறந்த மாடுங்கண்ணா. 5 4.5 கறந்த மாடுங்கண்ணா. இந்த கண்ணுக்கு மாடு உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 12 லிட்டர் பால் வரும்னா. மாடு நல்ல குணம்னா. கிடாரி கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. கண்ணு பக்கத்தில் இருக்காங்கண்ணா. கிடாரி கண்ணு போட்டுருக்கேன்னா கண்ணு மாடு ரெண்டுத்துக்குமே சுழி சுத்தம்னா. மாடு வாங்கினா ரெட்டிப் முதல்ண்ணா. இது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் வரும்னா 10 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. மாடு இதுக்கு நம்ம சொல்கிற வேலை 63,000 சொல்கிறோம்னா வாங்கினா அனுசரி. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர் கிராஸ்லாம் வந்து பார்க்கும்போது குணம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்கண்ணா. ஏன்னா இது வந்து நம்ம பகுதி மாடு இல்லைங்களா. இது வெளி மாநிலத்துலேருந்து வந்த மாடுங்க. இப்போதைக்கு செமன் வாங்கி இங்கே நிறையா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான செமனை நம்ம லோக்கல் ப்ரீடுங்க கூட சேர்ந்து கன்வெர்ட் பண்ணி கிராஸ் ப்ரீடாக மாற்றிக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் வெயில் மழை இந்த பஞ்சாப் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தாலும் அதிகமாக அடிக்கும், மழை பெஞ்சாலும் அதிகமாக பெய்யும். அது எல்லாத்துலேயும் சேர்ந்து கலந்த மாடுங்க தானே கீர் மாடுங்க. அதில் வர்ற மாடுங்க நம்ம ஊர் பக்கம் நல்ல வெயில் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த சைடில் இருக்க மாதிரி தான் நம்மளுதும். எல்லா வெயில் மழைக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாடுங்கன்னா கறவலும் நாட்டு மாடு பால் மாதிரி வரும்னா எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாமே ஒரு 10 HF கிடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 எருமை போடுவாங்கண்ணா முன்னெல்லாம். இப்போ அந்த எருமை பெரும்பாலும் எருமை நிறையா கிடைக்கல. அதனால் கீர் கிராஸ் கீரில் போடுறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு குணம் காணாதுன்னு சொல்லுவாங்கண்ணா. மாடு இவங்க நல்ல குணம்னா. இங்கே பாருங்கண்ணா மாடு நல்ல குணம். அதேமாரி நல்ல மடியெல்லாம் காம்புலாம் பாருங்க. நல்ல நீளமான காம்பு. மிஷினுக்கு ஏற்ற காம்புனா எவ்வளோ குணம் பாருங்க. நாங்கள் யாரும் மாடை பிடிக்கல. இங்கே பாருங்க அதேமாரி பீர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை பீருங்கண்ணா.
சொல்லுங்க. பீருக்கு 100 பால் வரும்ண்ணா. இங்க பாருங்க. அடுத்த நம்ம பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடி டைப் மாடுங்கண்ணா. பொறப்பே போடிங்கண்ணா. கொம்பு சுட்ட போடிக்கணும், பொறப்பு போடிங்கண்ணா. இது நம்ம நல்லா வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்குற மாடுங்கண்ணா. மாடு நல்ல குணம்னா. 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. கடை ஏறி இருக்குண்ணா. கடைப்பல் முளைப்புனா கடை ஏறி இருக்காங்கண்ணா. மாடு நேற்று சாயந்தரம் தான் காலக்கண்ணு போட்டாங்கண்ணா. மாடு ஒரு 12 லிட்டர் ப்ளஸ் பால் வரும்னா. நம்ம ஒரு 5.5 6 லிட்டர் பால் சொல்லி மாட்டில் சுழித்தப்பும் இல்லைன்னா சுழித்தப்பு எதுனா மாடு இந்த பக்கம் பாருங்கன்னா மாடு நல்ல குணம்னா. 4 காம்பையும் பீசி பார்த்து பால் எடுத்துக்கலாம்ண்ணா. 4 காம்புலையும் பால் வருதான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்து நம்மக்கிட்ட மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. மாடு நல்ல குணம் இருக்குங்கன்னா காலக்கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. இதுக்கு நம்ம சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா 63,000 சொல்கிறோம்னா. அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. மாடு ஒரு 12 13 லிட்டர்லாம் சிலுவாக கறக்கிற மாடுங்கன்னா நாம் ஒரு 5.5 6 லிட்ரு கம்மியாக சொல்லலாம். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்க உடனே ஒரு 2 நாளில் பால் வேணும்னு பார்க்குறாங்க. அது வாங்கிட்டு போயிட்டு அதுவும் ஒரு உயிர் தானுங்கண்ணா. இங்கேருந்து வண்டியில் போகும்போதே ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல். அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி அசந்து போயிடுறாங்க வண்டியில் போகிறதால. அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா இங்கேருந்து நம்ம தண்ணி ஒரு டேஸ்ட் கிடைக்குங்கண்ணா. இங்கேருந்து கும்பகோணம் பக்கம் போனால் தண்ணி ஒரு பக்கம் டேஸ்ட்டுங்கண்ணா. இப்படி சென்னை போனீங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் இருக்குங்கண்ணா. அந்த தண்ணியெல்லாம் மாற்றி குடிக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கிளைமேட் ஏற்றுக்கிட்டு தண்ணியெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஃபுல்லாக தெளிவடைகிறதுக்கு 1 வாரம் ஆகுங்கண்ணா. அந்த 1 வாரம் வரைக்கும் மாடு பால் கறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் மாடு நல்லா தண்ணி தீனியெல்லாம் எடுத்து நல்ல மேய்ச்சலுக்கு வைக்கோலை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும் போது மாடு ஒரு 8 லிட்டர் கறக்கணும்னா அந்த அளவுக்கு ப்ரீடு இருக்குங்கன்னா. ஜாதியோட நல்ல நீளம் பாருங்கள். நல்ல நீளமாக இருக்காங்க மாடுங்க. போன கண்ணுக்கு தலையத்துக்கே 7 கறந்த மாடுன்னு சொல்லி தானே வாங்கினது. நம்ம ஊர்காட்டில் மாடு வாங்குறதுனா இது இந்த கணக்கே நாங்கள் கம்மியாக தானே சொல்லி கொடுக்குறோம். மாடு என்ன கறந்துடணும். நாம் ஒரு 10 லிட்டர் சொல்லிட்டு 7 லிட்டர் கறந்தால் தான் சிரமம். நாம் ஒரு 6 லிட்டர் சொல்லி 7 லிட்டர் கறந்துட்டா அது அவங்களுக்கு சந்தோஷம். வெளியே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக 1 லிட்டர் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை கேட்பாங்க. அதனால தானே. அடுத்த நம்ம பார்க்குறதுன்னா நம்ம பண்ணையிலே 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரிங்கண்ணா. இவங்க 4 பல்லு தலையத்துங்கண்ணா. அவங்க 2 பல்லு தலையத்துங்கண்ணா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தில் கிராஸுங்கண்ணா. அவங்க கீர் கிராஸுங்கண்ணா. இவங்களும் காலக்கண்ணு தானே போட்டிருக்காங்க. அவங்களும் காலக்கண்ணு தானே போட்டிருக்காங்க. மாடு தலையிட்டு 4 பல்லு கிடையாதுன்னா காலக்கண்ணு போட்டிருக்காங்க. ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 பால் வராங்கண்ணா. கண்ணுக்குட்டி மேலே ரொம்ப பாசம். அதால் கொஞ்சம் முரண்டு பண்ணுறாங்க. மாடு தலையீத்துக்கே ஒரு 6 ப்ளஸ் கறக்கிற மாடுங்கன்னா 5 சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இது தலையீத்துனா 4 பல்லு கிடையாதுங்கண்ணா. சுத்த சேவலைங்கண்ணா. இதுக்கு நாம் சொல்கிற விலை 67,000 சொல்கிறோம். ஆனால் 5 ப்ளஸ் உறுதியாக பால் வராங்கண்ணா. முழு கறவை வர்றதுனா இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்னா. அதை முழு கறவை வந்தால் இப்போ நீர் கட்டி கோத்துக்கணும் இவங்களுக்கும். ஏன்னா ஃபுல் தீனியை வச்சு உடனே 1 வாரத்துக்குள்ள ஃபுல் தீனி வச்சோம்னா நீர் கட்டிப்பாங்கண்ணா. அதனால தான் மாடு அரை வயிறு தண்ணியோட வச்சிருக்கோம்னா. சரி, இப்போ கறந்து பார்த்து வாங்கணும்னா நீங்கள் சொல்கிற பால் இப்போ கறந்து பார்த்து வாங்கினா ஒரு 4.5 ப்ளஸ் 5 லிட்டர் ப்ளஸ் பால் வராங்கண்ணா. அதாவது இந்த 5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணுக்குட்டியை கட்ட மாட்டோம்னா கண்ணுக்குட்டியை விட்டு வச்சிருப்போம். அவங்க எப்போ தோணுதோ ஏஞ்சி போய் குடிப்பாங்க. அதனால நாம் வந்து உறுதியாக ஒரு 4 லிட்டர் பால் வராங்கன்னா. கண்ணுக்குட்டியை இழுத்து கட்டிட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு ஒரு 5 6 அனாவசியமாக கறப்பாங்கன்னா. அதுக்கான மடி செட் இருக்குங்கன்னா மடி தார பால் அமைப்பு எல்லாமே இருக்குங்கண்ணா. மாடு குணம்னா. மாடு லோக்கல் மாடுனா மேய்ச்சல் மாடுங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்துங்கண்ணா. 2 பல்லு கிடாரிங்கண்ணா. தலையிட்டு 2 பல்லு கிடாரிங்கண்ணா. ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 25 நாள் ஆகுண்ணா. மாடு நல்ல குணம்னா. மாடு நல்ல குணம் மேய்ச்சல் மாடுங்கண்ணா. தண்ணி தீனிக்கு நம்ம கிளைமேட்டுக்கு வெயில் மழை எல்லாமே தாங்கக்கூடிய அளவுக்கான மாடுங்கண்ணா. மாடில் நல்ல குணம் இருக்குங்கண்ணா. மாடு நல்ல தொப்புள் இறக்கமான கிடாரிங்கண்ணா. தலையீத்துங்கண்ணா. தொப்புள் இறக்கமான கிடாரிங்கண்ணா. நல்லா தொப்புள் தெரியுதுங்கண்ணா. தொப்புள் இறக்கமான கிடாரி. மாடு நல்ல குணம் இருக்குங்கண்ணா. 4 காம்பும் மிஷின் கறவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஊசி காம்புண்ணா. நல்ல நைஸ் காம்பு, ஊசி காம்பு. தலையீத்தில் நம்ம கிட்ட இருக்க மாடுலாம் பார்த்தா தலையீத்தில் எந்த அளவுக்கு குணமாக இருக்காங்க பாருங்கள். சில மாடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உதைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மாடுங்க பாருங்கள் தலையீத்தில் இந்த அளவுக்கு குணம் இருக்காங்க. ஒரு 20லேருந்து 25 நாள் ஆகும்னா. இதுக்கு நம்ம சொல்ற விலை 65,000 சொல்றோம்னா. அனுசரிச்சு பண்ணிக்கலாம்னா. மாடு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? இது சிந்து மாடு, ரெட் சிந்து கிராஸ்னா. இதுல வந்து அது மட்டும் இல்லாம தொப்புள் இறக்கம் கிடையாது. தொப்புள் நல்லா பாருங்க. எல்லா மாட்டுக்கும் அந்த தொப்புள் இறக்கம் இருக்கு. இந்த தொப்புள் நல்லா இறக்கம் பாருங்க. தொப்புள் பார்த்தா நல்லா மடித்தாரையும் பாருங்க பக்கத்துல. ஏன்னா கண்ணு போடல. சில மாடுகளுக்கு கண்ணு போட்டால் தான் அந்த தொப்புள் இறக்கம் இருக்கும். இது நல்லா தொப்புள் இறக்கமான கிடையாரியா இருக்காங்கண்ணா. சரி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தீனி நல்லா குடிக்கிறாங்கண்ணா. இந்த தண்ணி தீனி குடிக்கிறதும் இதோட பிரீடு குவாலிட்டியை வச்சு தானே. தண்ணி எடுக்கிற வேகம் இது குவாலிட்டியை வச்சு தான் நம்ம தலையிட்டு இந்த பாலை சொல்கிறோம் கறக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 12 லிட்டர் வரும்னா. அடுத்த கண்ணுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 16 லிட்டருக்கு மேலே கறக்கும்னா மாடு. இந்த கண்ணுக்கே அதை கிராஸ் ஆகலாம்னா. ஏன்னா மாடு இன்னும் ஒரு 25 நாள் ஆகும்னா. நல்ல தண்ணி தீனி எடுத்துட்டாங்கன்னா நல்லா எடுக்கிறாங்கன்னா
இன்னும் இப்போ எடுக்கிற மாதிரி 25 நாள் குடிச்சிட்டாங்கன்னா மாடு இன்னும் ஒரு மடங்கு பெருசாகிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேனியாக இருக்கணும், மாடு பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் அதிகமாக வைப்போம்னா, சில பேர் வந்து தீவனமே வைக்காம வீட்டிலேருந்து மாட்டை கட்டி போட்டு வைக்கோல் மட்டும் போட்டு கழனி தண்ணியோ இல்லை கொஞ்சமாக தீவனம் போட்டு பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாடு பால் கறக்காதுங்கண்ணா. இந்த மாடு கிடையாதுங்கண்ணா. 2 லட்சம் போட்டு எச்எஃப் வாங்கினது வச்சாலும் பால் கறக்காதுங்கண்ணா. அதுக்கு என்ன கொடுக்கணுமோ, அதுக்கு உள்ளுக்கு தேவையான ஆகாரம், அது சத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் மாடு பால் கறக்கும். பால் மட்டும்தான் கறக்கணும், நான் செலவுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாடே வாங்க தேவையில்லைன்னா காசு எடுத்து போய் பொட்டியில் வச்சுட்டு பத்திரமா அந்த காசு குட்டி போடுவான்னு பார்த்துக்கலாம்ண்ணா. வேற எதுவும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட ஒரு சப்ளை வந்து மாடு பார்த்து மாடு வாங்கிட்டு போனாங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு கூப்பிட்டுருந்தாருங்கண்ணா. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நைட்டு 10:30 மணிக்கு கூப்பிட்டுருந்தாரு. நான் சொல்லிடுறேன், நான் ஒரே ஒரு விழிப்புணர்வு தான். 10:30 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்கண்ணா. ஆனால் நான் என்ன சொன்னேன், ஆனால் நீங்கள் வாங்கினா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கறந்து பார்த்துக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. உறுதியாக கறந்து பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி நைட்டு 10:30 மணிக்குண்ணா படுத்து தூங்கியாச்சுங்கண்ணா. காலையில் எனக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு காலும் பண்ணல, எதுவும் பண்ணலண்ணா. 3:30 மணிக்கு இங்கே இருக்காங்கண்ணா. இங்கேருந்து 3 மணி நேரம் ட்ராவல்னா, எங்கள் ஊருக்கும் அவங்களுக்கும் 3 மணி நேரம் ட்ராவல். திண்டிவனம் தாண்டி செங்கல்பட்டு கிட்டங்கண்ணா. 3 மணிக்கெலாம் அவங்க இங்கே இருந்திருப்பாங்கண்ணா. என்கிட்ட பேச நைட்டு 10:30 மணிக்குண்ணா. 10:30 மணிக்கு இங்கே வந்து நின்றுட்டாங்கண்ணா. இங்கே இருக்கவங்க தான் என்னை கூப்பிட்றாங்க. அவர் ஃபோன்ல இருந்து கூப்பிடவே இல்லை. வந்து பார்த்தா கேப் மாட்டிக்கிட்டு நிற்கிறார். ஆனால் நைட்டு கூப்பிட்டீங்க நீங்களா அப்படின்னு சொல்லி, ஆமாங்க கண்ணு அப்படின்னாங்க. என்னண்ணா இந்நேரத்தில் அப்படின்னு. இல்லை தம்பி, நீங்கள் 2 ஹெச்எஃப் இருக்குன்னு சொன்னீங்க, கறந்து பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. படி எடுத்து கொடுத்து நீங்கள் கறப்பீங்களான்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கறக்க தெரியும் தம்பி அப்படின்னாங்க. சரிங்கண்ணா, நீங்களும் கறங்க, நானும் கறக்குறேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை தம்பி, நானே கறந்து பார்த்துருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக கறக்கிறவர் உட்கார்ந்தாரு, கறந்தாரு. என்ன தம்பி கறக்கும் அப்படின்னாரு. கிடாரி கண்ணு போட்டுருந்தாங்க. என்ன கறக்குன்னு சொல்லி கேட்டார். நான் ஒரு 6 லிட்டருக்கு மேலே கறக்கும், தொப்புள் விடாத கண்ணுக்குட்டி, 4 நாள் தான் ஆகுது, நேற்று சாயந்தரத்துக்கு மேலே தான் சீம்பால் தெளிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை தம்பி, சீம்பாலே கறக்குமே அது அப்படின்னாரு. சீம்பால் கூட இருக்கலாம்னா நீங்கள் கறந்து பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். 5.5+ பால் கறந்ததுங்கண்ணா காலையிலண்ணா. நம்மக்கிட்ட பால் கறந்ததுன்னா உங்களுக்கு விலை திருப்தியாக இருந்தது. மாட்டை ஓடிட்டு போயிட்டாருங்கண்ணா. சாயந்தரம் திரும்ப கூப்பிட்றாருங்கண்ணா. 3 மணி நேரம் ட்ராவல்ண்ணா. தம்பி 3.5 லிட்டருக்கு பால் கறக்குது தம்பி, பால் 2 லிட்டர் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு தம்பி அப்படின்றாருங்கண்ணா. இது நான் அவங்கள தப்பு சொல்லலைங்கண்ணா. இங்கேருந்து மாடு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல், அது வண்டியில் போகுது. அதாவது மாடுங்க மேக்சிமம் வந்து சவுண்டு சத்தத்தை கேட்டாலே மிரளுவாங்க. இங்கேருந்து தேசிய நெடுஞ்சாலை, அதில் வண்டி வாகனத்தில் நல்லா எவ்வளோ சவுண்டு எவ்வளோ நாய்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணுக்குட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு போகுது. போன உடனே 5 லிட்டருக்கு கறக்கிற மாடு இப்போ ஈரோடில் மாடு எடுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஈரோடில் மாடு எடுத்தால் சென்னைக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரத்தில் 10 லிட்டர் கறக்கிற மாடே சாயந்தரம் போனால் 3 லிட்டர் தான் கறக்கும், சொரப்படைக்கும். ஏன்னா வண்டியில் வந்த நிலைமை, அதனால அதோடைய சூழ்நிலை ஏற்றுக்குன்னு அது ஃப்ரீயாகி நம்ம கூட ஃப்ரீயாக பழகினதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய கெப்பாசிட்டியை அவங்க காமிப்பாங்க. மனுஷால் மாரி தானே, பழக தான் அவன் யார், அவங்களோட நிறம் என்னன்னு தெரியும். உடனே நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவர் திரும்ப கூப்பிட்டாருங்கண்ணா. நேற்று காலையில் அவங்க நான் சொன்ன பாலை கறந்துட்டாங்கண்ணா. 3 நாள் ஆகுதுங்கண்ணா. முந்தானேத்தும் கறந்துட்டு நேற்றும் கறந்துட்டு இன்னைக்கு காலையிலண்ணா ஒரு 7 மணி வாக்கில் என்ன கூப்பிட்டாருண்ணா. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க தப்பாக நினைக்காதீங்க. நான் உங்களை மாதிரியே யாரும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லலை, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்கிறேண்ணா. இன்னைக்கு காலைல திரும்ப கூப்பிட்டுருந்தாங்கண்ணா. கண்ணு பால் 4.5 லிட்டர் வருதுமா, பால் பிரச்சனை கிடையாது, அசை போடுது, தண்ணி கொஞ்சமாக குடிக்குது, அசையும் போடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா. சரிங்கண்ணா, என்னண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் காதை பிடிச்சி பாருங்கண்ணா, ஜுரம் இருக்கா, கண்ணில் ஏதாவது தண்ணி வடிதான்னு பாருங்கண்ணா. அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் வெளியில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு? எனக்கு அவர் கால் பண்ணது 7 மணி. 6:30 மணிக்கெல்லாம் மேய்ச்சல் ஓட்டி போயிட்டு மேய்ச்சிட்டே வந்துட்டாரு. அசை போடுது அப்படின்றாரு, அசை போடுதுன்னு சொல்லிட்டாரு. மேய்ச்சலும் போயிடுச்சு. பச்சை தண்ணி ஒரு 10 லிட்டர் குடிச்சதுன்னு சொல்றாரு. ஆனா தீவனம் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பச்சை தண்ணி 10 லிட்டர் குடிச்சிட்டாங்கன்னா, 1/4 மணி நேரம் மேய்ச்சல் போயிட்டு வந்துட்டாங்கன்னா, அசை போடுறாங்கன்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் என்னென்ன பண்ண முடியும்? பாலும் கறந்துட்டாங்கண்ணா. இது அவங்களுக்கு மாடு வாங்கிட்டு போனா 60,000 65,000 கொடுத்து மாடு வாங்கிட்டு போறாங்க, 50,000 கொடுத்து மாடு வாங்கிட்டு 50,000 அப்படியே எடுக்க முடியாது இல்லைங்களா? அவங்க வாங்கிட்டு போறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்றேன். 50,000 ஒரே நாள் எடுத்துட முடியாது இல்லைங்களா? நாம 10 லட்சம் முதல் போட்டாலும் 10 லட்சம் உடனே முதல் எடுக்க முடியாது. இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஒரு லிட்டர் பாலாதான் கறந்து தான் எடுக்க முடியும். அதாவது கிளைமேட்டுக்கு முதல்ல மாடு இங்க இருந்து அங்க வண்டியில வந்து 4 மணி நேரம் வண்டியில வருதுன்னா, ஒரு நாள் அதுக்கு தீவிரமான ரெஸ்ட் தேவை. அந்த ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா தீவனம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்குதா. நாங்க கோதுமை தவிடுல வந்து பாத்தீங்கன்னா